அனைவருக்கும் வணக்கம். 120வது பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கா ஜோஹனஸ்பர்க்ல இருக்கிற ஜோஹனஸ்பர்க் ஜூ. கிட்டத்தட்ட 140 ஏக்கர் இடத்துல ரொம்ப ஸ்பேசியஸான ஒரு இடத்துல இந்த ஜூ இருக்குது. இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிட்டிக்கு உள்ள இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா எப்படி சிட்டிக்கு நடுவுல இவ்வளோ பெரிய ஒரு இடத்துல ஒரு ஜூ வச்சிருக்காங்கன்றது உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்தது. 20 வகையான வித்தியாசமான தவளை, 5 விதமான ஸ்பைடர், 128 வகையான பறவைன்னு ஏகப்பட்ட பபூன்ஸ், டைகர், சிங்கம் அப்படின்னு கிட்டத்தட்ட 320 விதமான விலங்குகள் 2000க்கும் அதிகமா இந்த ஜூல இருக்குதாம். ஜூ அப்படின்னாலே நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம்? எல்லா விலங்குகளையும் ஒரு சின்ன கூண்டுக்குள்ள போட்டு அடைச்சி வச்சிருப்பாங்க அப்படின்னு தானே நினைப்போம். ஸோ நானும் அப்படிதான் நினைச்சிட்டு ரொம்ப நாளா இந்த ஜூக்கு நாங்க போகவே இல்லை. ஏன்னா இங்க பொதுவா ஆப்பிரிக்கால பாத்தீங்கன்னா வைல்ட் அனிமல்ஸ் நம்ம காட்டுக்குள்ளேயே போய் அவங்க சுதந்திரமா இருக்கிற இடத்துல போய் பார்த்துட்டு அதை ஒரு கூண்டுக்குள்ள பாக்குறதுக்கு கொஞ்சம் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம தான் போனோம். பட் இங்க பாத்தீங்க அப்படின்னா அப்படியே டோட்டலாவே டிஃப்ரெண்டா இருந்தது. இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சேஃப்டிக்காக ஃபென்ஸ் மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்க. அதாவது ரொம்ப வைல்டான விலங்குகளுக்கு மட்டும், யானை, சிங்கம், புலி இதுக்கெல்லாம் தான் பாத்தீங்க அப்படின்னா ஃபென்ஸ் மாதிரி போட்டிருந்தாங்க. மற்றபடி இந்த மான், சின்ன சின்ன தவளை, அணில் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஃபென்ஸ் மாதிரிலாம் எதுவும் போடல. ஜஸ்ட் அது எவ்வளோ ஸ்பேஸ் நீங்க இந்த மான் இப்ப இருக்கிறத பார்த்தாலே தெரியும். சுத்தி பாத்தீங்கன்னா நிறைய ஸ்பேஸ். ஸோ அதை சுத்தியில ஒரு பார்டர் மாதிரி கவர் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி டைகரும் பாத்தீங்க அப்படின்னா டைகர், லெப்பர்டு எல்லாமே ஓப்பன் ஸ்பேஸ்ல இருக்கிற மாதிரி தானே இருந்தது. நிறைய விதமான வித்தியாசமான குரங்கோட வகைகள் இங்கதான் பார்த்துருக்கோம். நிறைய பபூன்ஸ் நிறைய டைப்பா வச்சிருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் கவர் பண்ண முடியல. ஃபாக்ஸ் இருந்தது, அப்புறம் முதலை இருந்தது, அப்புறம் நிறைய பாம்பு வகைகள், அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. ஸோ ரொம்ப எக்ஸ்ட்ரீமா நல்லாவே இருந்தது இந்த ஜோஹனஸ்பர்க் ஜூ. நீங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ ஸ்பேசியஸான ஒரு இடம் அப்படின்னு. இது போக உள்ளேயே ஸ்டே பண்றதுக்கு அக்காமடேஷன் இருக்குது. அதே மாதிரி நைட் டூர்ஸ் அந்த மாதிரி நிறைய இது ஆஃபர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ சவுத் ஆப்பிரிக்கால இருந்தீங்க அப்படின்னா குழந்தைங்களோட போய் ஒரு டேவை சூப்பரா ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பாட் இந்த ஜோஹனஸ்பர்க் ஜூ. வைல்ட் அனிமல்ஸ்க்கு மட்டும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணாம நிறைய ஃபார்ம் அனிமல்ஸும் வச்சிருந்தாங்க. நிறைய வித்தியாசமான ஒரு என்ன சொல்றது, ஆடுலயே நிறைய வித்தியாசமான ஆடுகள் வச்சிருந்தாங்க. நிறைய சின்ன சின்ன பறவைகள் நிறைய இருந்தது. அதே மாதிரி யானை இருக்கிற இடமும் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாதான் இருந்தது. ஆனா என்னதான் இருந்தாலுமே இவங்க எவ்வளோ ஸ்பேசியஸா விட்டு எல்லாம் இது பண்ணியிருந்தாலுமே இந்த விலங்குகள்லாம் காட்டுல இருக்கும்போது அது பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்கும். நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி சோகமா இருக்கிற மாதிரியே தெரிஞ்சுது. அது ஏன்னு தெரியல. ஏன்னா யானையெல்லாம் எத்தனையோ கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு நடக்குமா. இந்த ஒரு குட்டி ஸ்பேஸ்க்குள்ள அதால எவ்வளவு நடக்க முடியும்னு தெரியல. ஆனா மத்த இடத்த கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஒரு சின்ன இடத்துக்குள்ள ஒரு சிங்கத்தையோ ஒரு சிறுத்தையோ அடைச்சு வைக்காம அதுகளுக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் நடந்து ஓடி விளையாடுற அளவுக்காவது ஸ்பேஸ் விட்டுருக்காங்கன்னு உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம். எல்லா இதுலயும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
அது மட்டும் இல்லை, இங்கே வந்து ரொம்ப தூரம் நடந்து போகணும். ஸோ எல்லாராலையும் வந்து ஃபுல்லாக எல்லா இடத்தையும் நடந்தே போய் கவர் பண்ண முடியாது. நிறைய பேர் நடக்க முடியாதவங்க இருப்பாங்க. குழந்தைங்கள வச்சுட்டு ரொம்ப தூரம் கையில் தூக்கிட்டு அந்த மாதிரிலாம் நடக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து அங்கே உள்ள என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கான ட்ராலி, டிஃப்ரெண்ட்டான கார் ஷேப்பில், சைக்கிள் மாதிரி, நம்ம ஜஸ்ட் அவங்க உள்ளே உட்காந்து நம்ம தள்ளிட்டு போகிற மாதிரி அந்த மாதிரிலாம் நிறையா இருந்தது. உள்ளே ஏகப்பட்ட கடைகள் இருக்குது. ஸோ வந்து ஏதாவது வாங்கணும்னா நம்ம வாங்கி சாப்பிட்டுட்டு பார்க்கலாம். ஆனால் என்ன அப்படின்னா எந்த அனிமல்ஸ்க்கும் ஃபீட் பண்ணக்கூடாது. பட் நாங்கள் போயிருந்தது வந்து ஒரு செலிப்ரேஷன் டைமில் அங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமான க்ரௌடாக இருந்தது. ஸோ வந்து எல்லா அனிமல்ஸுமே கொஞ்சம் பயந்து இருந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அவ்வளோ ரொம்ப சவுண்டாக எல்லாரும் கத்தி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தனால அந்த மாதிரி இருந்தது. உள்ள அது மாதிரி நம்ம வெளியில இருந்து ஃபுட்டு எல்லாமே எடுத்துட்டு போய்க்கலாம், அலௌடு தான். ட்ரிங்க்ஸும் கூட அலௌடு. பட் ஐ திங்க் உள்ள சேல் பண்ணுற இடத்துல தான் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஸோ பிக்னிக் நம்ம வந்து அங்கேயே போய் உட்காந்து சமைச்சு சாப்பிட்ற மாதிரி நிறைய பிக்னிக் ஸ்பாட்டும் இருந்தது. நம்ம வேணும்னா அந்த மாதிரி இது பண்ணலாம். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இங்கே போய் பார்க்கலாம். இன்னொரு விஷயம் அங்கே என்ன நல்லா இருந்தது அப்படின்னா, ஒவ்வொரு அனிமல்ஸ்க்கும் ஏற்ற மாதிரி அவங்க வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அது குரங்குகளுக்கெலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நல்லா உள்ளே விளாட்றதுக்கு வந்து தனியாக ஒரு வீடு மாதிரி வச்சு நிறைய டயர்ஸு, அது ஏறுறதுக்கு இறங்குறதுக்கு அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி சிங்கம் இருக்கிற சைடு பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு வந்து உள்ளே ஒரு குட்டி ஆறு மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு அனிமலுக்கும் ஏற்ற மாதிரி அதுகளுக்கு எந்த மாதிரி ஒரு இருக்குமோ அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து கதவு மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க. மேபி நைட்டு நேரத்தில் வந்து உள்ளே போட்டு அடைச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை மழை வந்தது அந்த மாதிரி ஃபுட்டு அதெல்லாம் கொடுக்குறதுக்காக பின்னாடி எதுவும் வேறு எதுவும் இது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.